ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு கௌதம் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே விஷயம் தான் நண்பா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என் மொபைலில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நெட்டு முடிஞ்சிருது ப்ரோ, எதனால் ப்ரோ, என்ன ரீசன் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நெட்டு முடியாது நண்பா. ஓரளவுக்கு நெட்டு முடிஞ்சிட்டு மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்க நண்பா. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை மட்டும் உங்கள் மொபைலில் நீ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணி வைங்க நண்பா. அப்பனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பா. நீங்க பண்ற லைக்ஸ் எல்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே நண்பா, நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற செட்டிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லைட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபில் இருக்கும் நண்பா. ஸோ இது உங்களுக்கு ஆஃபில் இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக நெட்டு முடியாது நண்பா. ஓரளவுக்கு தான் நெட்டு முடியும். மீதி டேட்டாவெலாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஸோ அதனால் இது மறக்காமல் எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் ரைட் சைட் கார்னரில் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கும் நண்பா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. இது ஆஃப் பண்ணுறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதனாவது ஒரு சாங் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த சாங் முடிஞ்ச உடனே நீங்கள் அதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அடுத்ததாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வேறு சாங் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் நண்பா. ஸோ அதனால் கூட உங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே யூடியூப்பில் ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் மூடுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. இதை ஆன் பண்ணி வைக்கிறனால உங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடியாது, ஓரளவுக்கு முடிஞ்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. அதில் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னையும் அதில் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா மீடியா அண்ட் கான்டாக்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா செவர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை டிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதை டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது அதிகமாக டேட்டா யூஸ் ஆகாது நண்பா. ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க 40% பார்த்தீங்கன்னா அவங்களே லெஸ் பண்ணி கொடுத்துருவாங்களாமா. ஸோ அதை டிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் மொபைல் டேட்டா அண்ட் வைஃபை இது டிக்கில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன் வைஃபை ஒன்லின்னு இருக்கிறது டிக்கில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு டிக்கில் இருந்தால் அது ரெண்டுமே அன்டிக் பண்ணிவிட்டு நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ இது எதுக்கு டிக் பண்ணி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் நீங்கள் எதனாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ போடாத முன்னாடி, அதாவது அதை நம்ம ப்ளே பண்ணாத முன்னாடியே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகிட்டு இருக்கும் நண்பா. ஸோ அந்த மாதிரி ஆட்டோவாக ப்ளே ஆகிறனால கூட நம்ம மொபைலில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த நெவர் ஆட்டோ ப்ளே வீடியோஸுங்கிறத டிக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே லோகோ இருக்கும் நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் ரைட் சைட் கார்னரில் 3 டாட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த அக்கௌண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்லுலார் டேட்டா யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா செவர்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. இது ஆன் பண்ணி வைக்கிறனால இன்ஸ்டாகிராம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக நெட் யூஸ் ஆகாது, ஓரளவுக்கு தான் நெட் யூஸ் ஆகும். மீதி நெட்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. ஓகே நண்பா, நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் உங்களோட அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க், ஓவர் வைஃபை ஒன்லி, டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்ளிகேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும் நண்பா. ஸோ அதனால்
அதனால் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய நெட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சா மட்டும் ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் மொபைலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நெட்டு முடியாது நண்பா, ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா. அப்போனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே நண்பா, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.